நீ தெய்வ பிறவினா நான் தெய்வ மகன், நீ அரச கட்டளைனா நான் ஆண்டவன் கட்டளை, நீ ஒளி விளக்குனா நான் பச்சை விளக்கு. முதல்ல பல்ல விளக்கு பண்ணி பயல வந்துட்டா நாரவாய வச்சுக்கிட்டு 4 பக்கத்துக்கு வசனம் இல்ல போடாங்கிட்டு. ஆஹா, இந்த பேட்மேன் பேம்பஸ் வாயன் பேபன் முடிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு இவனை புலந்துட வேண்டியதுதான். எங்கிருந்து ஆரம்பிப்போம்? கீழையா இல்ல மேலையா? பொதுவா ஒரு இடத்துல ஆரம்பிப்போம். இந்த வாங்கிக்கு ஐயோ எனக்கு காத்திர மடங்குல. இந்த அடுத்த ரவுண்ட் வாங்கிக்க. ஆஹா, குட்டி சாத்தா வருதே. இன்னைக்கு என்ன குழங்கு சீட்டை காட்ட போகுதோ? என்னப்பா ரொம்ப ஜாலியா இருக்க போல? இந்த அப்படி இதையும் அடிக்கவே. டே நார பயலே, உங்க அம்மா பண்ற அட்டூழியன்னா தாங்க முடியலன்னு பார்த்தா நீயும் ஏண்டா என் உசுர வாங்குற? பேசாம பொண்ணே பிறந்திருக்கலாம். ஆம்பளை புள்ள வேணும்னு ஆசைப்பட்டு இப்ப இப்படி அவஸ்தப்படுறா சாமி. நம்ம வாழ்க்கையில அடிக்கடி சிக்கல் வருது. ஒரு சிக்கல் போனா இன்னொரு சிக்கல் வருது. இப்படி சிக்கல் மேல சிக்கலா வந்து வாழ்க்கையே நம்மள நக்கலா பாக்குது. இப்படி நக்கலா பாக்குற நம்ம வாழ்க்கையில எந்த சிக்கலும் வராம இருக்க நாம யாரையும் நக்கல் பண்ணாம நல்லா வாழ்ந்தாவே எந்த சிக்கலும் இல்லாம நக்கல் பண்ற நம்ம வாழ்க்கைய நல்லா வாழ்ந்துடானா. இந்த டைலாக்க நக்கல் இல்லாம சொல்றதே பல சிக்கல் இருக்குது. உங்களுக்கு எதுனா புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நீ மட்டும் தாவணி கட்டிட்டு வந்தா தேவதை மாதிரி இருப்பேனடா. அதான் இல்ல, திருவிழாவுல திருவிழாணி திருட வந்தவ மாதிரியே இருப்ப. டே பண்ணி பயில, உனக்கு கடைசி வர கல்யாணமே நடக்காதுடா கருவப்பையிலே. அன்பே அமுதே கனியே காயே காய வச்ச கவியே, நீ இஞ்சி கேட்காது என் செவியே. இந்த அபிஷேக்கு ஆணில கல்யாணம் பண்ணி ஆடி மாசம் பொண்டாட்டிய அம்மா வீட்டுல அடக வச்சுட்டான். அதுல இருந்து பயவுல ஒரு மாரியாவே திரியா பாவம். ஆஹா, நம்ம நைனா கிட்ட அடிச்சு புடிச்சு 4 ரூபா வாங்கிட்டு வந்த சமோசா வாங்கி திங்கலாம்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ், சுரேஷ், சுப்பிரமணி, வேலுமணி எல்லாம் வெறி கொண்டு நிக்கிறானுங்களே. இப்போ போய் வாங்கினா நமக்கு ஒரு வாய் கூட கிடைக்காம நம்ம வாயிலிருந்தே பறிச்சு தின்னுருவாங்களே இந்த பண்ணி காய்ஸ். பெல் அடிச்சதும் போய் வாங்கிப்போம். இவனுங்களெல்லாம் நம்ப முடியாது. நான் இனத்தையே நடுங்க வச்சுக்கிட்டு இருந்த இந்த கரீஷ இப்படி 4 காலுக்கு நடுவுல மல்லாக்க படுக்க போட்டு மாப்பு போல புலிரேடி மங்களமேனி. மங்களமேனிய கரெக்ட் பண்ணா லைஃப் மங்களகரமா இருக்கும்னு சொன்னது எவன்டா? ஹே ரோசி, நம்மளோட இந்த கலப்பு காதலுக்கு இந்த கந்தர்வ கோட்டையே கடுப்புல இருக்குது. நாம தான் ஒருத்தரை புரிஞ்சு நமக்கான விஷயங்களை அறிஞ்சி. டேய் தக்காளி தலையா, நீ அறிஞ்சாலும் சரி இல்ல என்ன சொரிஞ்சாலும் சரி இந்த ரோசி உனக்கு கிடைக்க மாட்டாடா. சரிதான் போடி. ரோசி இல்லாட்டி ஒரு பிசி எமோ வீட்டுல யாருமோ காதல் தோல்வியில பயமுள்ள காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா ஏதோ நானா இருக்க போய் பத்திரமா பார்சல் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன். சரி புள்ளைய பாத்துக்க, நான் வாட்டுமா? பைனாப்பிள் பாகுபலி ஆகிய நான் மனிதர்களுக்கு எவ்விதமான உளைச்சலும் கொடுக்க மாட்டேன் என்றும் அவர்களை சிரிக்க வைக்க எவ்வித சிகரத்துக்கும் செல்வேன் என்றும் ராஜமாதா சிவகாமி தேவியின் ஆணையின்படி பதவி பிரமாணம் செய்கின்றேன். பைனாப்பிள் பாகுபலி வாழ்க! பைனாப்பிள் பாகுபலி வாழ்க! நைனா வா நைனா புளிப்போம். ஏண்டா சனியனே, இந்த தவக்கொடி தன்ராஜுக்கும் தண்ணிக்கும் ஏனாம் பொறுத்தோ எம்மேலே தண்ணியை தெளிக்கிறியா? என்னடா லுக்கு போடா. ஏண்டா கண் கலங்குற? பொண்டாட்டி ஆடி மாசம் கூட்டிட்டு போயிட்டாங்கனே. டேய் உனக்குத்தான் கல்யாணமே ஆகலே. பக்கத்துக்காரன் பொண்டாட்டினே அட்டிங்களபடி கோப்பாள். எங்கிட்ட நக்கல் பண்ற நீ? ஆரின் போனா பந்தாவா வாழலான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நாங்க இந்த மாதிரி பெல் அடிச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் எங்களுக்கு பேமெண்டே போடுவாங்க. எப்படா ஊருக்கு போவோம்னு இருக்கும். இந்த வடச்சட்டி வாயன் மேல வன்மத்த கக்க இதுதான் சரியான நேரம். இந்த வாங்கிக்க. ஹே ஏம்மா எப்பா டேய் தயிர் உள்ளலையா? எதுக்குடா இப்ப எனக்கு உதத்தால ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்க? ஐயோ டேய் கத்தாதடா. ஒருவேளை நம்மள அந்த கேங்ஸ்டர் கரீஷ் நினைச்சிட்டானா? டேய் நான் கரீஷ் இல்லடா, காரக்குடி கணேசன்டா. ஐயோ இந்த தவளவா எனக்கு எப்படி சொல்லி புரிய வச்சிருது? டேய் அதான் மேல இருக்கா பாரு மங்களாராணி, அவ தாண்டா கரீஷ பல காலமா மயக்கி வச்சிருக்கா. அவகிட்ட போய் கேளுடா தவளவாயா. ஆஹா மங்களமேனி வராளே, நம்ம மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்ப்போம். யோ எங்க இருக்கியா? புள்ள ஆய் போயிடுச்சியா? போய் கழுவி விட்டு வா. இன்விசிபிள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்டெலிஜென்டா கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்த இந்த கரீஷ
இப்படி ஆய்க்கழுவான பிரீடி கண்ட்ரி ஃப்ரூட். தம்பி கோளாறு கோவிந்தா, நம்ம கேட்டினத்தோட கேடித்தனத்துல ஒண்ண இப்ப உனக்கு கத்து கொடுக்க போறேன். என்ன ஓனர் அலாட்டா இருக்கீங்களோ? ஆமாடா, இப்ப எப்படி தள்ளி விடுறேன்னு பாக்குறேன். ஹே, அங்க பாரு காக்கா, பெரிய புலிகேசி புளிக்க வந்துட்டாரு, போடாங்கிட்டு. அங்கிள், ஒரு நல்ல பொண்ணை பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணணும். பாத்துருவோம் தம்பி. ஆமா, என்ன மாதிரி பொண்ணை எதிர்பார்க்குறீங்க? இப்ப இருக்க பொண்டாட்டி மாதிரி இருக்க கூடாதுங்க. ஏண்டா தயிர் சுத்தி தலையா, உன் முகர கட்டைக்கு கல்யாணம் பண்ணதே தப்பு, இதுல ரெண்டாவதுக்கு வேற அடி போடுறியா நீ? டே அண்ணா, இப்ப எதுக்கு இந்த கலக்கோழி குஞ்சு தலையே நம்மள இப்படி நடக்க அடிச்சிட்டு இருக்கான்? வேற எதுக்குடா, ரீல்ஸ் போட்டு காசு பாக்கத்தான். அவன் மூஞ்சி எல்லாம் போட்டா எவன் பாப்பான்? யோ, ஆப்ஸரா கடிச்சுக்கிட்டு நீ பண்ற அலம்பல் தாங்க முடியல. கீழே விழுந்தா பள்ளி விழி தெரிச்சிரும். மறுவாதையா மாடிப்பொடி வழியா கீழே இறங்கி வந்துரு. சொல்லிட்டேன் மகாராயே. இப்ப நான் எப்படி பறந்து வரேன் மட்டும் பாரு. அதானே சொன்னா எங்க கேக்குது இந்த நாயி? டே வாங்குறா, இந்த ப்ரௌனியை தூக்கி போஸ்ட்மார்ட்டம்ல போடுங்க. ஐயா, இது நல்லா இருக்கு, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். நாய் அடி வாங்கியோ அடங்குதா பாரு. இவங்கறத பத்தியா? ஏங்க இப்ப எதுக்கு இந்த சப்போட்டா வாயை இப்படி சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கான்? வேற எதுக்கு? அவன் பொண்டாட்டி ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போயிருச்சுல்ல, அதான் நம்மள மாதிரி லவ் பேர்ட்ஸ கண்டதும் கத்திக்கிட்டு இருக்கான். ஏங்க நாம என்ன லவ் பேர்ட்ஸா? இந்த சோம்பப்படி வாயின் சோவாக்குள்ள வளைஞ்சி யார் கூட ஐஸ் பாய் விளையாடுறான்? இந்த அடே, எப்ப பொண்ணு மாதிரியே வீட்டுக்குள்ளேயே கிடக்காம வெளியே போய் விளையாடுறா லூஸ் பைல. கல்யாணம் ஆனவனுக்கு 1000 கவலை, கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரு கவலை. அப்படி என்னடா கவலை? கல்யாணம் ஆகலைன்னு தான் கவலை. அது ஒண்ணும் இல்லைங்க, வந்திருக்கிற ஆடியன்ஸ கவர் பண்ணத்தான் இந்த பொக்கவாயை இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க பையில இருக்க பொரிய போட்டீங்கன்னா சரியாயிடுவான் இந்த பொக்கவாயை.